நோயுற்ற உடலுக்கு நீ மருந்தேயவாய் நொந்தெழுதல் முந்தி வரும் கந்த வேளே சேகான வருகின்ற தாயை போலே திசை நோக்கி வருகின்றோம் தினமும் காப்பாய் வடிவேல எண்ணாத வாயும் வாயோ மயிலேறும் உன்னை காண கண்ணும் கண்ணோ. இந்த கோவிலில் வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். யார் அவங்க? ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலுக்கு வந்தப்போ தான் அம்மா வந்து முதல்ல சந்திச்சு. ஆனால் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லி இருந்துச்சு. நாகபூஷணம் அம்மா நாகராஜ ஐயான்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எண்ணூரில் ஒரு சிவலிங்கம் கோவில் கிடச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை வந்து அவரை வராகி வழிபாடு பண்ணியிருந்தார். அப்போது கண்டிப்பாக இவங்களை காட்டி ஆகணுன்றது இன்றைக்கி காலையில் வந்த உத்தரவு. நான் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி அம்மா கூப்பிட்டுவாங்க, அம்மா குரலில் முருகப்பெருமானை பாடுறதை வந்து கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக இருக்க முருக பக்தர்கள் கேட்கணும். ஏன்னா திருப்புகழ் பாடல் நான் ஒரு பாடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன ஆராய்ச்சி பண்ணணும் அந்த பாடலை இவங்க அன்றைக்கி பாடினாங்க. வேறு எந்த பாடல் வேணாலும் பாடியிருக்கலாம். கண்டிப்பாக முருக சக்தி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காட்ட வச்சுருக்காங்க. அன்றைக்கி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ மைக்கு ஒழுங்காக வேலை செய்யலை, அவங்க குரல் பதிவு அதில் பண்ணவே முடியல. அதனால் கண்டிப்பாக நம்ம ஓம் சரணம் நடக்கிறப்போ அம்மா வர வச்சு அவங்க வாயில் பாட வைக்கணும்னு சொல்லி அந்த அம்மா இருக்காங்க. அவங்க முருகனுக்காக ஒரு அற்புதமான பாட்டு பாடுவாங்க பாருங்கள். நினைச்சு நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு ஐயா சொன்னாரு. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். பாதிமதி நதி போது மணிச்சடை நாதர் அருளிய குமரேசா பாதுதனி மொழி மாதுபுர மகள் பாதம் வருடைய மனவாழ காது ஒரு விழி காகமுற அருள் மாயன் அருதிரு மருகோனே காலனனைய நூகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியை என்னோடு தேவர் சுரகுல காழு வகையுரு சிறைமீழா ஆடுமயிலில் ஏறிய மர்கள் சூழ வலவரும் இழையோனே சூதமிக வளர் சோலை மருவுரு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் குடலர வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே சூரன் குடலர வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர. வேலே வருக மயிலே வருக வள்ளி வருக தெய்வானை வருக முருகா கந்தா குகா கார்த்திகேயா குரத்தி மணவாளா அப்பனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. வடச்செந்தூர் முருகனுக்கு அரோகர அரோகர. ரொம்ப அழகாக பாடினீங்கம்மா. உங்கள் குரல் வளம் ரொம்ப அழகாக இருந்தது, பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வட திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த கோவிலில் உங்களுக்கு நடந்த அதிசயங்கள் என்னம்மா? இந்த கோவில் வந்து பழனிசாமியார் சொல்லிட்டு அவர் தான் இதை உற்பத்தி ஆக்கணும் உருவாக்கணும். அவர் கஷ்ட காலங்களில் வந்து 9 கல் வாங்கி முதல்ல ஒரு முருகர் படத்தை வச்சு இது உற்பத்தி ஆக்கினார் இந்த கோயிலை. இந்த வட்டாரங்களில் அந்த காலத்தில் வந்து கிருத்திகனா என்னன்னு தெரியாது. இந்த முருகர் கோயில் உற்பத்தி ஆகணும், கிருத்திகன் முருகரை வழிபாடு பண்ணுறது. அப்போனா பெருமாளை கும்பிடுவாங்க, ஏதோ குலதெய்வங்களை கும்பிடுவாங்க. இந்த முருகர்னு ஒரு உற்பத்தியாக இருந்து அதை விளக்கமாக கும்பிட தெரியும். இது வந்த பின்னால் தான் பல விளக்கங்கள் வேல் போட அது போட பூத்தொட்டி எடுக்க அவ்வளோ விசேஷங்களை கொண்டு வந்தார் அப்பா பழனிசாமி அப்பா. அப்போ ஒரு 30-35 வருஷம் இருக்கும். காலையில் ஒரு அபிஷேகம் இங்கே. அப்போ நான் வந்து அம்பாள் மேலே பாட ஆரம்பித்த நேரம் திரு வடுவடைமான் தான் எனக்கு பாட அருள் கொடுத்தாங்க. அதனால் பல பாடல்கள் தொகுப்பு பாடல் நான் பாடுவேன். கேள்வி ஞானம் தான் வரும், இசை ஞானம் எனக்கு கிடையாது. அப்போ காலையில் எல்லாம் பாடிட்டு முடிச்சதுனால என்னை வந்து கேட்டார் அப்பா, முருகன் அப்போ அம்பாள் மேலேயே பாடுறேம்மா, முருகன் மேலே ஒரு பாட்டு பாடுவான்னு என்னை கேட்டார். எனக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட நான் ஒன்றும் பதில் சொல்லலை. நேராக வந்து இவர்கிட்ட கேட்டேன், ஐயா இவர் முருகன் மேலே என்னை பாட்டு பாட சொல்கிறாரு, நான் எதை எடுத்து பாடுவேன், எனக்கு என்ன தெரியும். எனக்கு நான் போயிட்டேன். 10 நாளுக்குள்ளே ஒரு தொகுப்பு வந்து கிடைக்குது. எப்படின்னா காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க பழனிக்கு. அவங்க வந்து காரைக்குடியில் வந்து ஒரு பூஜை போட்டதுனால கவிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மலர் வெளியிடுவாங்க. அது வெளியே எங்கேயும் கிடைக்காது புக்ஸுங்க. அந்த மாதிரி புக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. முருகன் மேலே பாடுன்னு அவர் கேட்டார் பாருங்க. திருப்புகள் கேட்கலாம், மற்றதெல்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த பாட்டுங்களை எங்கேயும் கேட்க முடியாது. அவங்க தொகுத்து வெளியிட்டாங்களா அதோட சரியாக போச்சு. அந்த மாதிரி புக்ஸ் எனக்கு கிடச்சிது. முருகன் மேலே அவ்வளோ பாடல் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த பாட்டோட ஸ்பெஷல் என்னம்மா? இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பாடினீங்க. எனக்கு கிடச்சிது புக்கு. அதை பார்க்கும்போது ஒரு எப்படி ஒரு பாட்டு எழுதுனா ஒரு பாட்டு எழுதாங்க, இசையமைப்பாங்க, பாடுறவங்க கத்துறா இருப்பாங்க. அது எனக்கு இல்லாத எடுத்தோடனே ஒரு வரிங்க பார்த்து எப்படி பாட முடியும். முருகா இது மாதிரி எனக்கு கேட்டார். அம்பாள் என்னை வடுடையம்மா எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதை எப்படி பாருங்க, பாட்டுங்களை எடுத்து பார்த்து நடுவில் ஒரு வரி வந்து கிடச்சதுன்னு அதை அடித்து ஒரு பாட்டை பாடிடும். தமிழாலே அழைத்தவுடன் தாவும் பலா தங்க நிற செங்கதி போல் மின்னும் வேளா அமிழ்தோறும் ஆறுமுகம் அமைந்த கோவே
அன்பூரும் மனந்தோறும் மலரும் பூவே உமிநீரும் உன் பெயரை சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகின்றோம் வினையை தீர்க்க சிமிழேக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகம் காட்டி சிரிப்பாயப்பா. 10 பெரிய பாட்டு ரொம்ப பெருசா வரும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு கேட்கவே. கண்டிப்பாக. தாய் பிரிந்த குழந்தைக்கு நீ தாயேயாவாய் தாழந்த முடவனுக்கு காலேயாவாய் வாழந்த ஊமைக்கு நீ வாயேயாவாய் வகையிழந்த ஏழைகளின் வங்கியாவாய் நோயுற்ற உடலுக்கு நீ மருந்தேயாவாய் நொந்தெழுதல் முந்தி வரும் கந்த வேளே சேகான வருகின்ற தாயை போலே திசை நோக்கி வருகின்றோம் தினமும் காப்பாய் வடிவேல எண்ணாத வாயும் வாயோ மயிலேறும் உன்னை காண கண்ணும் கண்ணோ படியேறி வாராத காலும் காலோ பண்பாளன் பெயர் கேழ காதும் காதோ அடிமலரை வணங்காத கையும் கையோ அருள் மனத்தை நுகராத மூக்கும் மூக்கோ படிமீது மானிடராய் வாய்த்த தோற்றம் பயன்பெறவே அருள் கொடுப்பாய் பழனியப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முத்தமிழல் வாய்த்தாலும் உவர்ந்த நெஞ்சம் உருகப்பா கந்தப்பா உயிருக்குள்ளே உயிரப்பா என விளங்கும் ஒப்பில்லப்பா பருகப்பா தருகின்ற பாட்டையெல்லாம் பண்புடைய சிறந்தோங்க பார்ப்பாயப்பா திருகப்பா வினையை என்று வேரோடு சேவிப்பார் சிந்தையில திகழ்வாயப்பா வேலெடுத்து உன்ன அருமை பெயர் எடுத்தால் வினை எடுத்த இப்பிறவி நடை எடுக்கும் பாலெடுத்த உண்மையிலின் வனப்பை கண்டால் பழமெடுத்து வாழ்க்கையிலே வன்மை ஓங்கும் காலெடுத்தன் திருமகனே பழனியப்பா கை கொடுத்து வருவோரை காப்பாயப்பா. இந்த வரிகள்லாம் வந்து மனப்பாடமா வச்சு பாடுறதே ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா முருகன் அருள் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க? இந்த கோயில் எப்போ தோன்றுச்சு அதுல இருந்து வந்து இருக்கும். அப்போதுலேருந்தே நீங்க பக்தையா இருக்கீங்க? ஆமா. அப்போ என்னைக்கு வந்து அவர் ஒரு 9 கல் வாங்கி முதல்ல வச்சாரோ அந்த நேரத்தில் கஷ்ட காலங்கள் அவர் மயில் வந்து இந்த இடத்த சுற்றுனதுனால அவர் என்ன செஞ்சார், எல்லாம் முருகர் மேலே அவருக்கு ஒரு அருள் அப்பாவுக்கு பழனி அப்பாவுக்கு. அப்போ என்ன செஞ்சார், வீட்டில் வந்து ரொம்ப வறுமையான நேரம் 100க்கு 10 ரூபாய்க்கு வட்டி வாங்கிட்டு போய் பை கேட்குறாரு வீட்டில். ஏதோ வாங்கிட்டு வரவங்க ஆக்கி ரொம்ப பேர் தெரியாது இந்த விஷயம், ஆக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க காத்துன்னு இருக்கிறாங்க. இவர் வந்து 9 கல் வாங்கிட்டு வர்றாரு. அந்த காசில் கல் வாங்கி வச்சு இந்த இடத்துல ஒரு படத்தை வச்சு முதல்ல உருவாக்குனார். இந்த கோயிலை பழனிசாமியார்ன்றவர் உருவாக்குனார். ஸோ அப்போதுலேருந்தே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து அப்போ முதல் தொடக்கத்துலேருந்து நாங்கள் அந்த காலத்துலேருந்து அதுக்கு அவர் கூடவே நாங்கள் இருக்கிறோம். அப்போ இப்போ கொஞ்ச நாள் நம்ம எதுவும் வெளியே வரது முடியாத வரதில்லை. அப்புறம் இங்கே கோமாதா பூஜை நடத்தணும், அன்னதானங்களை உருவாக்குனாங்க, எல்லாம் இருந்து கூட இருந்து அப்பா இருக்கும்போது இருந்து அப்பா போன பின்னாலேயும் அது ஒரு அன்பு, அது வந்து பிரிய முடியாத ஒரு அன்பு. இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்த அதிசயங்கள் ஏதாவது இருக்காமா? எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. எல்லாம் அவர் தான் வழி நடத்துறாரு. இறைவன் வழி நடத்தா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது நம்மளால. வழி நடத்துறது எந்த அதிசயன்றது கிடையாது. வாழ்க்கையே ஒரு அதிசயம். கண்டிப்பா. ஒரு நாள் எழுந்து படுத்து எழுந்துறேன்னா அதுவே ஒரு அதிசயம் தான். தூக்கிலேருந்து விழிக்கிறதே ஒரு அதிசயம். அப்போ எப்படி அவர் தான் நடத்தின்னு போறாரு. ரொம்ப பெரிய கருத்தை எளிமையா சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், வேற என்ன இருக்கு வாழ்க்கையில. இந்த 800 பகுதிக்கு இது ஒரு மகுடம் தரிச்சுது. இது முருகான்னும் போது எப்படின்றது உருவாக்குறது இது. அதை வச்சு தான் எல்லா ஊருங்களிலும் தீ மிதிக்கிறது, வேல் போடுறது, இந்த இருக்கிற கிராமங்களெல்லாம் அப்படி உருவாச்சு. இதை வச்சு தான் உருவாச்சு. முதல்ல எதுவும் தெரியாது, அவ்வளோதான். வந்தோம், ஏதோ பெருமாளை கும்பிட்டோம், ஒரு 5 வாரம், தீபாவளி கும்பிட்டோம், பொங்கல் கும்பிட்டோம், ஆட்டம் பாட்டம் அப்படி தான் போனது. முருகான்னும் போது இந்த இந்த கோயில் உருவாந்து 800க்கு ஒரு மகுடம் இது. கண்டிப்பாக ரொம்ப சிறப்புமா. மாதிரி எங்களுக்காக நிறைய பாட்டெல்லாம் பாடினீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நாகபூஷணம் அம்மாவோட குரல் வளமும் சரி, அவங்க பாடின பாட்டும் சரி, ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக இருந்தது சார். ஸோ உங்கள் தாட் என்ன அதை பற்றி? இவங்க வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, எனக்கு எந்த இசை ஞானமும் கிடையாது. இப்போ அவங்க பாடினதில் எவ்வளோ பெரிய ஞானமாக பாடினாங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய குரல் வளத்தோட, எவ்வளோ இசையோட. இதுதான் நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினச்சிட்டிங்க அப்படின்னாலே இப்போ கலைக்கு உண்டான தெய்வம் வந்து சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் நான் வந்து உணர்ந்த விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இசைக்கு உண்டான சக்தி தெய்வம் முருகப்பெருமான் தான். நீங்கள் முருகர் சக்தியிலேருந்து தான் இசை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து இப்போ டிஎம்எஸ் ஐயா வந்து
நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வந்து அவரை பற்றின ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். கண்டுபிடிச்சுன்னா முருகர் உணர்த்தினார். அதில் எந்த ஞானமும் இல்லாத ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது உள்ள முருகது ஐயா பாடலாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள், அந்த மாதிரி எந்த இசைஞானம் இல்லாமல் இவங்களை பாரான்றப்ப முருகர் இருக்காரு, அவங்கள வழி நடத்துகிறான்றதை தாண்டி வேறு என்ன வேணும். அதுவும் இந்த முருகப்பா வேலைப்பா வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அந்த பாடலை. இது வரைக்கும் அவங்க இந்த விஷயத்த சொன்னது கிடையாது. முருகப்பெருமான் இவங்க வாயால் பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவரே ஒரு புத்தகத்தையும் கொடுத்து அந்த தொகுப்பையும் கொடுத்து பாட வச்சிருக்காருன்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய அதிசயம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அடுத்தடுத்து முருகர் சாட்சிகளை வந்து பதிவு பண்ணுங்கள். உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் அந்த முருகர் சாட்சியை பார்க்கட்டும். இதில் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, ஒரு முருக பக்தராகவே நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் என்ன அப்படின்னா, நம்ம முருகனுக்காக தான் கோவில் எழுப்புறோம், முருகனுக்காக தான் நம்ம வந்து விரதம் இருக்கோம், எல்லாமே முருகனுக்காக தான் பண்ணுறோம். ஏன் அவரை நினச்சி பண்ணும்போது ஏன் அவ்வளோ சோதனைகளை அவர் கொடுக்கணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கலாம்ல? கிடையாது. கலியுகத்துக்கான தெய்வமே முருகர் தான். நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன், நீங்கள் 10 நாள் ஜாலியாக முருகரை பார்க்க போங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. போவீங்க, முருகரை பார்ப்பீங்க, விபூதி வாங்கிட்டு வச்சுருவீங்க. இன்றைக்கி போய் நான் முருகப்பெருமானுக்கு ஒரு ராஜாலங்கன் ட்ரெஸ்ஸு சாத்துறேன், ஒரு மாலை சாத்துறேன், ஒரு வஸ்திரம் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் நினச்ச நாள்லேருந்து அந்த வஸ்திரத்தையோ இல்லை அந்த பொருளையோ நீங்கள் முருகப்பெருமானை சேர்க்குற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சோதனை, அவ்வளோ டென்ஷன் வந்திருக்கும். கடைசி வரைக்கும் முடியாமல் போனவங்களாம் இருக்காங்க. இது இந்த காணொலி பார்க்குற நீங்கள் முருக பக்தர்கள் கூட நீங்கள் அனுபவத்தை இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் செய்யணும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா உங்களோட ஊழ்வினை கர்மனை மாறுறப்போ நீங்கள் எப்பயுமே அந்த இயற்கையை விடாதுங்கம்மா. நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் 95% பேருக்கு வந்து விதி வேலை செய்யும். 5% பேர் தான் நம்ம ஞானியாகவும் மகானவருக்கு. இப்போ பட்டினத்தார், திருமூலர் ஐயா, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார். இப்போ கிருபானந்த வாரியார்கள்லாம் வந்து அவர் எப்படி இறப்பு கேட்டாரோ அதே மாதிரி தான் கிடச்சிது. பாம்பன் சாமிகள் ஐயாவுக்கு வந்து முருகப்பெருமான், நீங்கள் இந்த பாம்பன் சாமிகள் ஐயா வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம உணரணும். நீங்கள் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருங்க. முருகப்பெருமான் நீங்கள் பார்க்கல அப்படின்னா முருகர் உங்களை தேடி வர வைப்பார். தான் பக்தன் ஏன் வரலன்னு முருகர் நினைப்பார். இது உண்மை. நீங்கள் அப்போ முருகருக்கு இந்த விஷயத்தை செய்கிறீங்கனாலே உங்களுக்கு ஊழ்வினை கருமனை மாறப்போகுது அப்படின்றப்போ எப்படி விதி விடும்? ஆனால் தான் அந்த டென்ஷன் வராது. நீங்கள் போகிற இடத்துலலாம் இப்போ வந்து நிறைய அருணகிரிநாதரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அருணகிரிநாதர் பற்றி இப்போ நிறைய பேர் அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, உங்கள் பக்தர்களுமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன உங்களுக்கு மெடிடேஷன் தியானத்தில் வந்ததா? முருகர் ஆராய்ச்சி நான் தொடங்கினதுக்கப்புறம் இந்த முருகர் ஆராய்ச்சி இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு சில விஷயங்கள் உணர்கிறோம். அந்த உணரத்துக்கு முருகப்பெருமானே ஒருத்தர் அவரோட பிறவியோ அப்படின்லாம் அவரோட ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை முருக சக்தியில் ஒரு அங்கம் சொல்ல அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு இடத்துல முருகர் இருப்பார், முருகர் இடத்துல அருணகிரிநாதர் இருப்பார். அருணகிரிநாதரை தேடிய பையனை ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதில் அருணகிரிநாதர் வந்து எங்கே பிறந்தான்னு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு காணொலி நான் எடுத்து வச்சுக்கிட்டு அருணகிரிநாதரை தேடி போனால் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க. அள்ளி கொடுத்துருக்காரு அவருக்கு. அப்போது அவர் சொன்ன இந்த எல்லா திருப்புகளையும் கந்தர் அனுபவத்திலையும் அவர் எத்தனை பாட்டு கொடுத்துருக்கோ அது எல்லா பாட்டையுமே இவர் நினச்சி இவர் வந்து உருவாக்கலை. முருகப்பெருமான் கலியுகத்தில் தன் பக்தர்களுக்கு வரக்கூடாத சோதனைகள்லாம் வரும். அந்த சோதனைகள்லாம் வரப்போ இந்த பாடலை படித்து பயன்பெறுக்குன்னு முருகரே கொடுத்தவர் தான் அருணகிரிநாதர் பெருமான். அந்த பாடல் எல்லாமே அப்போ நீங்கள் என்றைக்குமே ஒரு குரு வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்கம்மா. நீங்கள் 18 சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நீங்கள் முருகப்பெருமான் அடையிறதுக்கு ஒரு ஈஸியான வழின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. ஒரு ஷார்ட்கட்டை கொடுத்தவர் தான் அருணகிரிநாதர் பெருமான். அருணகிரிநாதர் பெருமானுக்கு முருகர் எந்த அளவு இடம் கொடுத்துருக்காருன்னா, அவர் கிளியாமானதுக்கப்புறம் தன் தோளில் உட்கார வச்சு நீ கந்தர் அனுபூதி பாடுன்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் பவர்னு ஒரு பாட்டு எப்படி திருக்குறளுக்கு வந்து 2 வரியில் வந்து உலக தத்துவத்தையும் உலக சக்தியும் திருவள்ளுவர் சொன்னாரோ, அந்த மாதிரி கந்தர் அனுபூதியில் 4 வரியில் அருணகிரிநாதர் பெருமான் நம்ம மொத்த வாழ்க்கையும் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அருணகிரிநாதர் பெருமான் முருகன் எப்படி இருந்திருக்காங்கன்னா, அருணகிரிநாதர் பெருமான் கேட்குறாரு, முருகா பிரம்மனுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை சொல்லி எனக்கும் சொல்லு அப்படின்றாரு. முருகர் அவருக்கு சொல்கிறாரு. அருணகிரிநாதர் பெருமான் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு திருச்சி வயலூருக்கு முதல்ல வந்தப்போ முருகப்பெருமான் சில விஷயங்களை உபதேசித்து விராலிமலையில் அஷ்டமா சித்திகளையும் சொன்னதுக்கப்புறம் இப்போ நேபாள் வரைக்கும் அவர் பயணம் பண்ணியிருக்காரு. நான் ஆதாரத்தோடு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறப்போ அருணகிரிநாதர் பெருமான் ஏன் நீங்கள் கோவிலையும் அருணகிரிநாதர் பெருமான் சிலை வச்சுருக்க. இப்போ நீங்கள் பாடி திருவாலிதாயம் போனீங்கன்னா அருணகிரிநாதரோட சிலை லெஃப்ட்டில் இருக்கும். எங்கே முருகர் இருப்பாரோ அங்கே அருணகிரிநாதர் இருப்பார், எங்கே அருணகிரிநாதர் இருக்காரோ அங்கே முருகர் இருப்பார். இன்றைக்கும் கிளி ரூபத்தில் அருணகிரிநாதர் பெருமான் இருந்துட்டுருக்காருன்னு நான் கண்கூட நம்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த நேர்காணல் ஸ்டார்ட் பண்ண கூட ஒரு புக்கு கொடுத்தா பாருங்க, 100 வருஷம் புக்கு, திருப்புகழ் புக்கு. அந்த புக்கில் இல்லாத விஷயமே கிடையாது. அந்த புக்கை உணர்த்துனதும் இதே மாதிரி திருப்பம் தரும் திருப்புகழ் எப்படி தொடங்கணுமோ அந்த மாதிரி ஒரு திருப்புகழ் நிகழ்ச்சிக்கு போகும்போது நான் எந்த விஷயத்தை தேடணும் அந்த புத்தகம் என் கால் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அதுதான் இந்த புக்குன்னு தெரியாது. அவர் யதார்த்தமாக 2 பேஜ் திருப்புறப்போ நான் பார்த்துட்டு ஐயா இந்த புக்கு தான் என்னை தேடிட்டு இருந்தேன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ நீங்கள் அருணகிரிநாதர் வழிபாடு வந்து இன்னும் அதிகமாக ஆகும் பாருங்கள். எல்லோரும் முருக பக்தர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் சும்மா கூகுளில் போய் அருணகிரிநாதர் பெருமான் வழிபாடு
இல்லை அரையினார் ஃபோட்டோன்னு போட்டிங்கனாலே வரும். அந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் வச்சு ஒரு உங்களால் முடிஞ்ச கந்தர் அலங்காரமோ இல்லை திருப்புகளோ இல்லை கந்தர் அனுபூதியோ ஒரு பாடல் படிங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு பாடலோ இல்லை மாதத்துக்கு ஒரு பாடலோ படிக்க ஆரம்பிங்க. உண்மையிலே நீங்கள் அருணகிரிநாதர் பெருமான் வழிபாடு செய்ய செய்ய முருகரோட சக்தி, முருகரோட கருணையும் கண்கூட நீங்கள் உணர்வீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு இந்த தைப்பூசம் விரதம் பற்றியும் சொன்னீங்கன்னா நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து தைப்பூசம் விரதம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து மெனக்கெட்டு பண்ணணுமா, இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. தைப்பூச விரதம் எப்படி ஆரம்பித்து எப்படி நிறைவடையணும் சார்? தைப்பூச விரதம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, போன வருஷம் முதல் வருஷம் வந்து தைப்பூச விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவை நான் சொல்கிறேன். நான் அதுவும் வடபழனி கோவிலில் மணின்ற ஒரு முருக பக்தர், ஒரு பெரிய முருக பக்தர், அவர் மூலிமா நான் என் மனசில் அந்த கேள்வி நான் மட்டும் சிவன் சன்னதி பின்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு காலையில் வந்த விஷயத்தை வந்து அவர் அன்றைக்கி மதியானம் சொல்கிறார். அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே, ரைட்டு, முருகர் நம்மளுக்கு இவர் மூலிமா இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, உத்தரவு கிடச்சிதுன்னு சொல்லி நான் பதிவு பண்ணுறேன். நான் சொன்ன தைப்பூச விரதம் என்னென்னா, நீங்கள் வருஷத்தில் 12 மாதம் 365 நாள் இருக்குது. இந்த 365 நாளில் நீங்கள் 48 நாள் மட்டும் இறைவனுக்காக ஒதுக்கி கொடுக்க போகிறீங்க. எந்த இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கை தந்த வள்ளல் முருகப்பெருமானு கொடுக்குறீங்க. அந்த 48 நாளில் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. நீங்கள் மற்ற நாளில் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். இந்த உணவை தான் சாப்பிடணும், இந்த உணவை தான் சாப்பிடக்கூடாது நான் எதுலையுமே சொல்லவும் இல்லை, சொல்லவும் கூடாது. இப்போ வரைக்கும் அதை வந்து நான் இந்த கர்மாராய்ச்சினை உணர்ந்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து பைரவரை வழிபடுறோம், பைரவர் வாகனத்தை வழிபடுறோம். இதே நாகாலாந்தில் வந்து நாய் தான் உணவாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலை காலம் நேரத்தை பொறுத்து இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் இந்த உணவு விஷயத்துக்குள்ள நான் போல. ஆனால் 48 நாள் நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அசைவத்தை முருகப்பெருமானுக்காக விட்டு ஒதுக்கி இருந்தீங்கன்னா ஒன்று இழக்கிறப்போ ஒன்று உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் மனசை கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு எல்லாமே வசமாயிடும். அப்போது நீங்கள் உங்களை கண்ட்ரோலாக வச்சு நீங்கள் 40 நாள் அசைவம் சாப்பிட வேறு எதுவுமே நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லை ஷேவ் பண்ணுங்கள், செருப்பு போட்டுங்க, மாலை போடுங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை. இதெல்லாம் அப்படி பண்ண, ஏன்னா நீங்கள் சபரிமலைக்கு விரதம் இருக்கிறது வேறு, அது ரொம்ப கடுமையான ஒரு விரதம், அது எல்லாராலையும் இருக்க முடியாது. ஐயப்பன் நினச்சா மட்டும்தான் அந்த மலையே ஏற முடியும். அப்படிங்கும்போது தைப்பூசம் நான் என்னோட எல்லா நேர்காண சொல்லி எளிய பக்தி மூலம் முருகனை உணரலாம். அவர் பேசும் தெய்வம், குழந்தை தெய்வம். நீங்கள் வந்து ஒரு குழந்தைய கொஞ்சிடாமல் முருகப்பெருமானை கொஞ்சலாம். அவரை கொஞ்சிறதுக்கு நீங்கள் வந்து 48 நாளில் வந்து மாதவிடாய் காலத்தில் எப்படிலாம் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பெண் முருக பக்தியில் கேட்குறப்ப, ஏங்க அவர் உங்கள் குழந்தைங்க, உங்கள் பையனை போய் நீங்கள் தூக்காமல் இருப்பீங்களா? நம்ம வீட்டுக்கு குழந்தை. அப்படி இருக்கும்போது 40 நாள் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. டிசம்பர் 15 ஆரம்பித்து பிப்ரவரி 1 விரதம் இருங்க. கரெக்டாக ஜனவரி 31 48 நாள் முடிஞ்சிருது. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 49 நாள் நீங்கள் முருகரை போய் பார்க்க போகிறீங்க. அது எந்த முருகரை பார்க்க போகிறீங்க? இப்போ இந்த இடத்துல எண்ணூரில் இருக்காங்க, பக்கத்தில் வட திருச்செந்தூர்னா இவருக்கு தான் நீங்கள் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்கள் எல்லை பகுதியில் எந்த முருகர் இருக்கார்? இங்கேருந்து நம்ம 6 படை போகிறதெல்லாம் ஒரு உண்மையிலே கொடுப்பனையான விஷயம்தான். ஆனால் உங்கள் தெருவில் இருக்கிற முருகரை முதல்ல வணங்குங்க. அந்த முருகருக்கு உண்டான விஷயம் செய்யுங்க. அவருக்கு ஒரு மாலை வாங்கி கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எல்லை தான். ஏன்னா இந்த முருகர் தான் உங்களை காப்பாற்றி கடைசி வரைக்கும் வீட்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குறவர். அப்படி இருக்கும்போது இந்த தைப்பூச வர 48 நாள் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாருங்க. மற்ற நீங்கள் எந்த விஷயம்னாலும் செய்யுங்க. அசைவம் சாப்பிடாதவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் இருப்பாங்க, சில பேர் கட்டிலில் படுக்காமல் தரையில் படுக்கிறன்னு இருப்பாங்க, இல்லை சில பேர் செருப்பு போடாமல் இருப்பாங்க. உண்மையிலே செருப்பு போடாமல் இருக்கிறதுனால ஒரு பெரிய கர்மா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் மட்டும் செருப்பு போடாமல் இருங்க. இப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னா அது மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒன்று இறக்கலாம். நீங்கள் சுகமாக இருக்கிறத நீங்கள் ஒன்ஸு கட் பண்ணிவிட்டு இறைவனுக்காக நான் இருக்கேன் இப்போ 48 நாள், அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் 48 நாள் விரதம், தைப்பூச விரதம். இந்த கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு, இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியாச்சு, நிறைய ஹைப் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி வரணும் அப்படின்றத மட்டும் சொல்லிவிடுங்க. முதல் விஷயம் என்னங்க, நீங்கள் சொல்லி ஹைப் கொடுத்துட்டான்ட்டு, இது வந்து இந்த கோயிலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட காணொலி கிடையாது. இது வந்து நானும் அதுக்கு அந்த மாதிரி சம்பவங்களுக்கு போக மாட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த முருக பக்தி வந்து எந்த இடத்துலையுமே கமர்ஷியலாக யூஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி அதுக்குன்னு கமர்ஷியலாக பண்ணுறவங்க நான் தப்புன்னு சொல்லலை. எனக்குன்னு ஒரு கொள்கை. நான் வந்து ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும் சார், கும்பாபிஷேகத்துக்கு வரணுன்னு. நான் சொன்ன முதல் விஷயம் என்னென்னா, இப்போ மலேசியா போகும்போது கூட சரி, வெளியூர் பயணம் எங்கே போனாலும் என்னோடய சொந்த செலவில் தான் வருவேன். நீங்கள் எனக்காக எதுவுமே, ஏன்னா அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, நான் ஏதோ அதுக்காக சார்ஜ் பண்ணேன். நான் என்னோடய சொந்த செலவில் தான் வரும், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, ரூம் வரைக்கும் நான் போட்டு தங்கிட்டு வந்து போகிறேன். ஏன்னா இது முருக பக்தர்கள் சார்ந்து எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து கமர்ஷியலாக எதுலேயும் போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த கோயிலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இது முருகர் உணர்த்தி முருக சக்தி காட்டினாலும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கம்மா. ஸோ இந்த வட திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோயில் எழுதி போட்டு வந்த முதல் கோவில் இந்த வட திருச்செந்தூர். இது முருகப்பெருமான் உணர்த்தி இந்த மக்களுக்கும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர் இந்த கோயிலை தெரிவிக்க வச்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன். இந்த வட திருச்செந்தூர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட பேர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில். எண்ணூர் பகுதியில் காமராஜர் நகரில் 6வது தெருவில் இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக இந்த காணொலி வரப்போ சென்னை மக்கள் எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க.
எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு என்னன்னா திருச்செந்தூரில் கொடுத்த வேலை வந்து இங்கே முருகர் கொடுக்க வச்சார் பாருங்க, எவ்வளோ பெரிய தொடர்பு பாருங்க. முருக சக்தி இல்லாமல் கண்டிப்பாக அது நடந்திருக்காது. நான் வந்து பூந்தமல்லியில் ஒரு கோவில் பேரும் ஒரு சென்னையில் இன்னொரு கோயில் பேர் எழுதி 3 சீட்டையும் எழுதி ஒருத்தங்க சின்ன குழந்தைகிட்ட எடுக்க சொல்கிறப்போ உண்மையிலேயே வந்து இந்த கோயில் பேர் வந்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ வட திருச்செந்தூர் வந்து சென்னை மக்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உண்மையிலேயே முருக சக்தி இருக்குது. இந்த கோவில் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட கோயில் கிடையாது, முருகப்பெருமானை வேண்டி விரும்பி அமர்ந்த இடம். இதுக்கப்புறம் நீங்கள் ஓம் சரவணா பார்க்க போகிற கோயில்களும் அதே மாதிரி தான். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அமைதியாக அழகாக. கடற்கரை அருகில் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய கூடுதல் நல்லா இருக்கு, உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இங்கே வரணும், முருகனை பார்க்கணும், முருகனுடைய அருள் வந்துட்டு கிடைக்கணும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோவிலில் இந்த முருகப்பெருமான வாழ்க்கை மாறினவங்க ஒரு முருகர் சாட்சியாக ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் கண்டிப்பாக அவங்களோட வீடியோ பதிவு செய்யுங்க. உலகம் ஃபுல்லாக பார்க்குற துவண்டு போன நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நல்லா இருக்கிற முருக பக்தனை பார்க்க வராதிங்க. முருகனை கும்பிட்டு எதுவுமே நடக்கலை, முருகனை கும்பிட்டு நான் கீழே தான் போயிட்டுருக்கேன்றவாங்க. அந்த காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு முருகப்பெருமான ஒரு விஷயத்தை உணர்த்திருக்காரு. ஸோ நீங்கள் அது ஏன் நடக்கலைன்னு என்னால் சொல்ல முடியும். நான் கர்ம ஆராய்ச்சிலையும் இந்த தேடை மெடிடேஷன்லையும் உண்மையிலே அது வந்து இறைவன் கருணை தான் சொல்லலாம். நீங்கள் கஷ்டப்படுற முருக பக்தி வந்து பாருங்கள், அந்த ஏன் கஷ்டம் வருது, எதனால இப்படி நீ இத்தனை கோயில் போய் நடக்கலைன்றப்போ. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்கம்மா, இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு உண்மையிலே இயற்கை என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு தொழில் பண்ணி அந்த தொழில் மூலயமா பெரிய கோடீஸ்வரன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களோட மூளை வந்து அது அந்த மாற்று எண்ணங்க போகாது. அவங்க கடைசி வரைக்கும் இந்த ஃபோக்கஸ்லேயே தான் இருப்பாங்க. ஸோ முருக பக்தர்கள் வந்து எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ வட திருச்செந்தூர் முருகனை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். கண்டிப்பாக. ஸோ இந்த கோவில் வட திருச்செந்தூர் பற்றியும் இந்த கோவிலோட அதிசயங்கள் அற்புதங்கள் பற்றியும் எங்ககிட்ட நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. முருக சாட்சியாக பேச போகிறவங்க வாழ்க்கை நடந்த விஷயங்களை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க முருக பக்தியில் கேட்குறப்போ நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறும் நம்புங்க, கண்டிப்பாக மாறு. நீங்கள் நான் வந்து முருகர் ஆராய்ச்சி ஒன்று விஷயம் சொல்கிறேங்கம்மா, கர்ம ஆராய்ச்சியில் ஒரு காலம் எல்லாத்துக்கும் வரும். சமீபத்தில் சுகிசிவ மையம் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், இந்த உலகம் வந்து எல்லாரையும் ஒரு நாள் மேடைக்கு ஏற்றுமா, அவனுக்கு அந்த வெளிச்சம் புகழ் மாலை எல்லாமே வரும் அப்படின்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இருந்தாலும் ஒரு காலத்தில் கல்யாணம் ஆகும், கல்யாணம் வரப்போ அவங்க ஒரு ஸ்டேஜில் நிற்பாங்க, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாரோட கண்ணும் அவங்கள பார்க்கும். உண்மையிலே அது உண்மை. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பம் துன்பம் மாறி வரும், ஏற்றம் இருக்க மாறி வரும். ஆனால் ஒரு காலம் வந்து பர்மனெண்ட்டாக எல்லாருக்கும் வரும். என்னென்னா, நம்ம ஒரு காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோமே, இப்போ நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற காலம் வரும். சாவர வரைக்கும் ஒரு மனிதனுக்கு கஷ்டம்ன்றது கிடையவே கிடையாது, மாறி வரும். ஆனால் நீங்கள் சமநிலையாக மனசை எப்போ பழக்கப்படுத்துகிறீங்களோ அப்போது எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அங்கே உங்களுக்கு பெரிய வேதனை கொடுக்காது. கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள், துவண்டு போன எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. எல்லா புகழும் முருகனுக்கே.